ஹை டீச்சர். எஸ். ஹை. ஓ, பிள்ளை இதுதான் எனக்கு என்னன்னா கவலையா இருக்கு. இவர் இப்ப நான் பிள்ளைக்கு வந்து அறிவுக்கண்டு படிப்பிக்காம எக்ஸாமுக்கண்டு பேப்பருக்கண்டு படிப்பிக்க வேண்டி இருக்கு பிள்ளைக்கு. அந்த சொல்றது அந்த டீம் அவருக்கு மண்டையில போகுது இல்லையே. சின்ன கதையை கூட அவருக்கு அந்த கிரகிச்சு அதுக்கு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி அளவு கொஞ்சம் தான் இருக்குது அந்த டைமுக்குள்ள அவனுக்கு. பாவமே ஆக்சுவலி. தமிழை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு புஷ் பண்ணல. ஏன்னா ஜென்ரலி கிராமர் ஹீஸ் குட். இப்ப நான் உங்கள்ட்ட விட அப்படியே விட்டுட்டேன். ஸோ லெட் ஹிம் கண்டினியூ தட். அந்த அந்த ஃப்ளோல போய் கொண்டிருக்கு. நான் அதை கூட ப்ரெஸ் பண்ண போயில நான் தமிழ் அது சரியா வந்தா தான் ஹிஸ்டரி இல்ல. சமயம் எல்லாமே சரியா வரும். ஓ, இந்த தமிழ் தமிழ் அந்த அந்த இங்கிலீஷ்ன்றது லாங்குவேஜோட சம்பந்தப்பட்டது. சோ லாங்குவேஜ் அவைக்கு எக்ஸாக்ட்லி அந்த அதுல லாங்குவேஜ் சொதப்பி விட்டப்பட்டா மிச்சம் பிடிச்சாதான் அதோட சம்பந்தப்பட்டதுகள் மிச்சம் அவைக்கு செய்ய போகும். முடியும். அப்ப கரெக்ட். அதனால நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண இல்லாத அப்ப முதல் அதுன்னு அப்படியே நான் ஃபோர்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவு செய்ய போறேன். நான் அந்த தமிழுக்கு ஒத்த நீங்க சொல் எதுவும் நீங்க தமிழுக்கு எந்த பேப்பரும் நீங்க பிள்ளைய கொடுக்காதீங்க. நான் சரி. வச்சிருக்கிறேன். ஓகே. அவருக்கு அந்த சரி கிளாஸ் சரி. டைம்ல கொடுத்து கொஞ்சம் மணி அவருக்கு மண்டையில ஏறிச்சுன்னு சொன்னா தான். ஏன்னா கிரேட் ம். சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்க ஓ லெவல் பேப்பர்ல பார்த்தாலும் கிரேட் சிக்ஸ் அண்ட் ஓ லெவல்ல வரும். ஏன்னா கிராமர் திருப்பி தானே. வரப்போகுது. கிராமர் சேம். எக்ஸ்பேண்ட் பண்ணி வருமோ. கிராமர் ம். சேம்ன்றதுனால பிள்ளைக்கு இங்க பேசிக் அவருக்கு கொஞ்சம் மைண்ட்ல ஏறினா தான் கிரேட் செவனா இருக்கலாம், அதனால எயிட்டா போகும். இருக்கலாம், எக்ஸாக்ட்லி. நைனாக கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா எக்ஸாக்ட்லி. பிள்ளைக்கு கஷ்டமாயிடும். ட்ரூ ட்ரூ. இப்பவே நான் அவருக்கு தமிழ் அந்த இன்னும் கை வைக்கவே இல்லை. ஓ, ஆமா. நான் தமிழ்ல கை நீங்க வைக்கல. அம்மா வந்து சைவம் கொஞ்சம் ரிவிஷன் கொடுக்குறேன். எனக்கு சைவம் பேசிக்கலி என்டையர்லி லைக் அந்த என்ன சொல்றது பாடமாக்குற பிள்ளைக்கு பாடமாக்குற மாதிரி தான் சைவம் வாரது ஜென்ரலி. அப்ப இந்த கதைகளை தான் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறா. எனக்கும் சைவத்துக்கும் கொஞ்சம் மட்டாம் பொருத்தம். ஸோ கதை சொல்லி கொடுக்கறது அம்மா தான். அப்ப அது தமிழ் தானே மிஸ். முழுக்க முழுக்க ஆமா தமிழ் ஆமா. தானே வருது. ஸ்டோரிஸ் தானே வருது அதுல. அப்ப லாங்குவேஜ். அப்ப அப்ப அந்த அந்த இதுலதான் அதுவும் அது கொஞ்சம் ஹெவி. சைவமும் ஹெவி. ஹிஸ்டரி ஆல்சோ தமிழ். ஹிஸ்டரியும் தமிழ்ல தான் போகுது வைக்கும். இப்ப அப்ப இவருக்கு என்ன மீடியம் நீங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியத்திலேயே விடுறதா இல்லாட்டி தமிழ் மீடியம் கொண்டு இங்கிலீஷ் போறீங்களா மீடியம் இவருக்கு? தான் டீச்சர். அது இங்கிலீஷ் எவ்வளவு பரவாயில்ல அவனுக்கு. இங்கிலீஷ் ஆ, மீடியம் தான் இப்போதைக்கு போகுது. பட் நான் ஆ, இப்படி மாத்துறேன்னு சொன்னா ஐ திங்க் 6 7ல ஒருக்கா மாத்தினா அப்புறம் மாத்த இல்லாத சம்திங். பட் தென் அவன் யோசிக்கிறது வந்து இங்கிலீஷ்ல யோசிச்சு தான் தமிழ் எழுதுறான். ஆ, அப்ப ஆனா தமிழ் வந்து அவனுக்கு அந்த கிராமர் எல்லாம் பிடிக்கும். அந்த ஃபுல் ஆ, சென்டென்ஸ் தான் அவனோட பிரச்சனையா இருந்தது. அதை ஆமா. சரி கட்டணும்னா மிச்சம் ஈஸ் ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே இங்கிலீஷ் தானே கூட ஈஸியாயும் இருக்குது. மேத்ஸ் சயின்ஸ் எல்லாமே வாயில வாரது இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அதுகளும் தானே. சோ அது ஓகே. ஆனா அந்த பேஸ் தமிழ் சரியா வராட்டி கேஸ். ஆமா, ஆமா, ஆமா. அப்ப உங்களுக்கு அதனாலதான் அது ஒரு தமிழ் பக்கம் போகுது. லாங்குவேஜோட சேர்ந்த பாடங்கள் என்னென்னது? இப்ப தமிழ் பாடமும் தமிழ் ஹிஸ்டரி, தமிழ் ஹிஸ்டரி, சமயம், பிசிக்கல்னு சொல்லி ஒன்று இருக்கு. பிசிக்கல் ஸ்டடீஸ், விவசாயம் ஒரு சாமான் இருக்குது. அக்ரிகல்ச்சர், விவசாயம், அக்ரிகல்ச்சர் சம்திங், பிசிக்கல் ஸ்டடீஸ் பிடிஎஸ் சொல்றது. பிடிஎஸ். பிசிக்கல் அண்ட் ரைட். டெக்னிக்கல் ஸ்டடீஸ் சம்திங். அந்த நாலு தான் தமிழ்ல போகுது. மத்த ரைட். மேத்ஸ், சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஐசிடி, சிவிக் அதுவும் இங்கிலீஷ். மெஜாரிட்டி அப்ப சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். அப்ப இப்ப இங்க இந்த தமிழ்ல படிக்கிற பாடங்கள் ஓ லெவல் வரைக்கும் கண்டினியூ பண்ணணுமா? இதுதான் தமிழ் மீடியத்துல போகுமா? அதேதான். ரைட். கரெக்ட். அப்ப ஆனா என்ன எங்களுக்கு நன்மையான ஹிந்து காலேஜ்ல வந்து போன முறை ஆட்களுக்கு வந்து அதை விட கூட சப்ஜெக்ட் தமிழ்ல போனது. இந்த முறை டீச்சர்ஸ் இருக்கிறபடியா எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாமே சப்போஸ் டு பி இங்கிலீஷ். இங்கிலீஷ் எல்லாமே இங்கிலீஷ்ல போகுது. ரைட், ரைட். அப்ப நாங்க இவருக்கு சங்கீதம் கர்நாடக சங்கீதம் படிக்கிறான். அப்ப அது தமிழ்ல தமிழ். போகுது. ரைட், ரைட். அப்ப தமிழ் வேறு கட்டாயம் தேவை. ஓ லெவல் வரைக்கும் கட்டாயம் தேவை. கண்டிப்பா தேவை. எப்படியும் ம். தேவை மிஸ். எப்படியும் தாய்மொழியும் தானே. கண்டிப்பா அவனுக்கு ஆமா. தேவை அது. ஏன்னா அது எந்த நேரத்துல எப்படியுமே அது கண்டிப்பா தேவை. அந்த அந்த பேசிக் அந்த சென்டென்ஸ் மேக்கிங்ல தான் அவன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ஒன்று இருக்கான் ஏதோ போகுது. ஆனா இட் வில் டேக் டைம். ஓவர் நைட்ல சரியாகாது தானே. ஆமா, இட் ஆமா. வில் டேக் லிட்டில் டைம். இப்ப அடுத்த தமிழ்ல ஃபோர்ஸ் மெயின். பண்ணாதீங்க. தமிழுக்கு ஓ, வீட்டுல கூட அவங்க ஸ்கூல்ல கூட என்ன தந்தாலும் அவனால முடிஞ்சது மட்டும் ம், எழுத வைங்க. ஆனா அவனை கஷ்டப்படுத்தாங்க. அப்படி நீங்க பேரண்ட்ஸ் நீங்க வர வேணாம்னு சொல்லி டீச்சர்ஸ் மீட் பண்ண சொன்னா நீங்க சொல்லுங்க. பிள்ளைக்கு இப்படி ஓவர்லோட் ஆகுது. ம். அவனுக்கு மண்டைக்குள்ள ஒண்ணு ஏறுது ஷூர். இல்ல பிள்ளைக்கு. இப்ப நாங்க பேப்பர்ஸ் ம். மட்டும் தான் நாங்க கொடுத்து செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பிள்ளைக்கு மைண்ட்ல ஒன்றும் இல்லாம எப்படி இந்த பிள்ளை கிரேட் Yeah, 7 8 எப்படி எப்படி பாஸ் பண்ணும்? இப்ப கதைக்கிறதுக்கு இப்ப correct. என்னன்னு தெரியல. இப்ப கதைக்கிறதுக்கு விடுறாங்க இல்லையா, இல்லாட்டி கதைக்கிறது புரியுது இல்லையா, ஸ்கூல்களுக்கு இது என்னன்னு இன்னும் விளங்குது இல்ல. ஒரே ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இனிஷியல் தான் வச்சது. இந்த கிரேட் 6ல வச்சது இனிஷியல் அந்த ஸ்டார்டிங்லயும் நடுவில் இன் பிட்வீன் வச்சது அந்த
டீச்சர்ஸை கண்டுபிடிக்கிறது பாக்குறதுக்காக மட்டும்தான் வச்சது பேசிக் பேர். அதுக்கு பிறகு ஒன்றுமே வைக்கல. நாங்க ம். நிக்கிற அளவுக்கு டேர்ம் டெஸ்ட் முடிஞ்சு அதுதான் வெப்பினமா நிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒன்றும் நடக்காது. அப்ப பிரைமரியில வந்து அடிக்கடி நடக்கிறது. அப்ப ஸ்கூல்ல வாட் ஹேவ் வி ஹர்ட் இஸ் தே டோன்ட் புஷ் லைக் பிரைமரி. பேசிக்கலி அவங்களே தான் போய் அதுதான் சொல்ல ஹர்ட். நாங்க 2 3 பேர் நீங்க அதை கேட்ட கேள்வி தான் நானும் எல்லாட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்ப என்ன நடக்குதுங்க? லைக் டு தே கோச் தேம், நாங்க இவ்வளவுக்கு புஷ் பண்ணணும். என்ன ஸ்கூல்ல எவ்வளவுக்கு புஷ் பண்ணணும்னா ஸ்கூல் பக்கத்துல இருந்து எந்த சப்போர்ட்டும் ஜென்ரலி ஆஃப்டர் 6க்கு அப்புறம் எதிர்பார்க்க வேணாம்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் கேட்டது. அப்ப அதுக்கு பிறகு தே தே ஜஸ்ட் கிவ் யூ, நீங்க தான் இப்ப படிச்சு வீட்டுல சப்போர்ட்டும் டியூஷன்ஸ்ல சப்போர்ட்டும் தான் போகுதுன்னு சொல்லி தான் இது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஐ மீன் as long as he passes, I don't want him to, இந்த பிள்ளைக்கு புளிஞ்சு எடுத்து I don't want him to. ஜென்ரலி ஹாரிஸ் வந்து 9ஆம் பிள்ளையும் வந்திருக்கிறான், 15ஆம் பிள்ளையும் வந்திருக்கான். he haggles between that. I'm okay. I'm quite okay with that. 9th வந்திருக்கான், 15 17க்கும் போயிருக்கான். லைக் டிபெண்ட், அது மார்க் ஒரு மார்க்ஸ் நான் மார்க் பார்க்கறேன். இப்ப நான் கிரேட் வந்து பாக்குறது இல்ல, பட் என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் பாக்குறேன். ஸோ அவுட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் 15 இஸ் ஆல் ரைட் ஃபார் மீ. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் முன்னுக்கு வந்தா ஆமா. நல்லந்தான், பட் தென் அதெல்லாம் அதுவும் அவன் மிஸ் பண்ற மார்க்ஸும் ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஐ மீன் ரேங்க்ஸ்லயும். ஸோ தென் ஐ எம் நாட் தட் worried about about the rank he comes, as long as he passes all the subjects and average, above average எடுக்க வேணும். And also easy subjects he can score, like English, Singalam எல்லாம் he likes those subjects. ம். அப்ப அந்த easy subjects he can score well also. அப்ப ஆமா. அந்த average it might, as long as overall balanced இருந்தா போதும் basically. So ம். we are clear about that in terms of that thing. The first grade 6 ன்றது it's like everyone, for us it's like a new thing. Overload with subjects. 13 subjects உண்டா போட்டு திருப்பி வச்சுக்கணும். So we are also new to the entire process. அப்பதான் போய்க்கொண்டிருக்கு டீச்சர். திஸ் இயர் முடியும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே நமக்கு அது. அதான் ஃபர்ஸ்டா 13 சப்ஜெக்ட், ஃபர்ஸ்டா இங்கிலீஷ், ஃபர்ஸ்டா என்டையர்லி நியூ சிலபஸ். லைக் எவ்ரி ஒன்ஸ் லைக் என்னென்ன ஹேண்டில் பண்றதுன்னு இப்போ ஒன் பை ஒன்னா போய்க்கொண்டிருக்குது இப்ப. அப்ப அண்ட் ஆல்சோ இங்க ஸ்பெசிபிக்கலி சி மேத்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையில ஆன்லைன் அவ்வளவுக்கு எஃபெக்டிவா இல்லைன்னு தோணுது டீச்சர். பிகாஸ் வி டிட் சம் யூ அந்த மேத்ஸ் சொன்னா யூ டு லைக் பக்கத்துல 2 யூனோ சம்டைம்ஸ் அது கரெக்ட் பண்ணி கரெக்ட் கொடுக்குற பண்ணி மாதிரி வராது. ஆமா. அப்ப சர்டன் மேத்ஸ் ஸ்கூல்ல படிப்பிக்கிற நாங்க எங்கிற காலத்துல படிச்ச மேத்ஸ், ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் சீன் தட். அந்த மெத்தட்ல இப்ப படிப்பிக்கிறது. அப்ப இப்ப நாங்க சிம்பிளா கூட்டல் வந்து மனசுல கணிச்சு போட்டு போயிடுவோம். இதுக்கு ஆமா. ஸ்கூல்ல படிப்பிக்கிறது ஜீரோ போட்டு தேவையில்லாத ஒரு ஜீரோ போட்டு அங்கால இங்கால போய் சம் சம் திங் அது எனக்கு விளங்கப்படுத்த தெரியுது இல்ல. லைக் நான் விளங்கப்படுத்த போறேன், அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறேன். சோ நாங்க வந்து ஓ லெவல்ஸ்ல டீச்சர் மேத்ஸ் எல்லாம் 95 100 எடுத்தாங்க. பட் தென் when we see the maths சுத்தமா புரியல. கிரேட் 6 மேத்ஸ் எல்லாம் லைக் கம்ப்ளீட்லி ஏலியனா இருக்குது. the way they teach ஸ்கூல்ல ப்ராப்ளி நியூ சிலபஸுக்கு ஏத்த மாதிரி படிப்பா. நாங்க எங்கட மெத்தட்ல படிப்பிச்சா ஸ்கூல்ல படிப்பிக்கிற மெத்தட் கம்ப்ளீட் டிஃபரெண்டா எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் டிஃபரெண்டா. அது. Yeah, so we actually got a nice teacher. ஒரு 3 4 5க்கு ஒரு டீச்சர் வந்தவ. She was really good. So அப்ப எங்களுக்கு சொன்னது மேத்ஸ் நீங்க கை வைக்க வேணாம், அவங்க சொல்லி கொடுக்குற விதம் வித்தியாசம். நீங்க வித்தியாசம். வைக்க போறீங்க. அப்ப அந்த மாதிரி she took at once. So it was really good. அப்ப அப்படி ஒரு ஆள் கிடைக்கல இன்னும் சரியா. அப்ப அந்த அந்த பிள்ளைக்கும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டோம்னா அவனுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கோம் டீச்சர். சரியா ஒரு ஆள் அமையல அதுல. ஸோ இப்போ உங்களோட இதுல ஐசிடி இங்கிலீஷ் தமிழ் we are happy actually. The maths and science தான் அடுத்த இது. மற்றது we are coaching at home. அப்ப மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சரியா சயின்ஸும் ஐ டேக் கேர். மேத்ஸ் ஸ்பெசிஃபிகலி மேத்ஸ் அந்த மேத்ஸ் சப்ஜெக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் தெரியும் என்னமா அவன் whether he has understood exactly. ஏன்னா ஸ்கூல்ல மேத்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலி நல்ல, ஆனா அவர் தான் கிளாஸ் டீச்சர். பட் த ப்ராப்ளம் இஸ் he doesn't come to the class often. அப்ப படிப்பிச்சா நல்லா படிப்பிக்கிறார். ஹீஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ். அப்ப இப்ப அந்த மாதிரி படிப்பிச்சா நல்லா படிப்பிக்கிறார். இஸ் ஆக்சுவலி குட் மாஸ்டர். ஐவ் சீன் த வே ஹி டீச்சர்ஸ் ஆல்சோ. பட் ஸ்கூலுக்கு வாரம் சரியான குறைவு. அவர் மோஸ்ட்லி வாரது ஸ்போர்ட்ஸோட இருப்பேன். அப்ப 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 அட் ஸ்டேஜ் படிப்பிக்கும் போது பிள்ளைகளும் பாவம் தானே. பட் ஆக்சுவலி குட் மாஸ்டர். வி ஆக்சுவலி சேட் பிகாஸ் அந்த நல்ல மாஸ்டர்ஸ் நல்லா படிப்பிச்சா இட்ஸ் லைக் நல்லா ஏறும் அந்த பிள்ளைக்கு. So he's actually a good master, but unfortunately he's involved in so many other things. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் தெரியுது. என்ன டீச்சர்?
ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுகள் எல்லாம் இது பண்றதுனால அதான் அண்ட் ஆல்சோ இவன் மேபி எங்க அவங்க நிக்கிறான்ன்றதும் டைம் ஃபர்ஸ்ட் டேர்ம்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டேர்ம்லாம் பண்ண. எக்ஸாக்ட்லி தெரியும் எந்த எந்த லெவல் இவ்வளவு படிச்சு இதுல போனது எந்த லெவல் அவனுக்கு வர போறான்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் மார்க்ஸ் வர தெரியும். லைக் பார்த்துதான் அட்லீஸ்ட் தெரியும். விச் ஸ்டாண்டர்ட் ஹி இஸ், எல்லாம் அச்சாறு ஆகி இருக்குதா கொஞ்சமாவது ஏறி இருக்குதான்றது. பிகாஸ் இட்ஸ் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் தானே, ஆனா நிறைய பாடங்கள் ம். அதுலதான் தெரியும் பார்ப்போம். நேச்சுரலி இங்கிலீஷ் மெஜாரிட்டி ஆஃப் த, கொஞ்சம் தமிழ், ஐ திங்க் சயின்ஸ், லிட்டில் பிட் மேத்ஸ் ஹீல் புல் த்ரூ. ஹிஸ்டரி, சமயம் அண்ட் தமிழ் அகேன், அந்த தமிழ் அந்த கொஞ்சம் ஹார்டான அந்த சென்டென்ஸ் மேக்கிங், ஹெல்த், அதுல தான் கொஞ்சம் சிக்க போறான். ம். ஸோ தமிழ் எப்பவுமே பிரச்சனை வந்து அந்த 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 பந்தி பந்தி வரும்போது தமிழ் சப்ஜெக்ட்ஸ்ல பிளாங்கா விட்டுருவான். He ம். won't try. ஏதோ எழுதிட்டு வருவான், பட் சம்டைம்ஸ் he won't try even. பட் பார்ட் ஒன் கிராமர் மெஜாரிட்டி சரி. செய்வேன். Grammar எழுதுறது, சென்டென்ஸ் மேக் இப்ப இண்டே கொஞ்சம் சரியா செய்யல, பட் ஜெனரலி அந்த சென்டென்ஸ் மேக் பண்றதெல்லாம் செய்வார். ஜெனரலி செய்வார். ஆமா ஆமா. செய்யறவர். இன்னைக்கு அப்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட ஹெவி லோடால. பட் அந்த அந்த இதுகளை தான் ஸ்கோர் பண்ணா பண்ணணும். ஸோ லெட்ஸ் see how it goes in the எப்போ first term. இவருக்கு ஸ்கூல் Next ஸ்டார்ட் பண்ணது? when is ஸ்கூல் ஸ்டார்ட்? மண்டே ஸ்டார்ட் பண்ணது 20th. மண்டே ஸ்டார்ட் பண்ணி வென்ஸ்டே எக்ஸாம். மண்டே ஸ்டார்ட் பண்ணி வெனஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் மண்டே. வார மண்டே only. We have only 5 days for him to like whatever do the revision. ரைட் ரைட் ஓகே. So it's a high pressure for him. Super ம். pressure for him because only 5 days we have, and next Monday, Tuesday, நானும் கொலம்போல நிக்க மாட்டேன். So அம்மா husband then we had to coach, but majority of the time he's a school, no. அப்ப ஈவினிங் இருக்கிறது ஒரு few hours தான். So அந்த it's going to அந்த be a bit of a, டைம்ல கூட இவர் எத்தனை மணிக்கு தூங்குவார்? இரவுல எத்தனை மணிக்கு தூங்குவார்? அது எப்படியும் 10:30. ஏன் அப்படி லேட் ஆகுது? ஆளுக்கு ஹோம்ஒர்க் செய்துட்டு படுக்க லேட் ஆகுமா? அவர்கிட்ட டைம் இன்னும் மோர் தேன் homework. அந்த 8:30 we have the online classes இருக்கு தானே டீச்சர், அது ஆமா. இருக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ் பிளே டைம். அவர்கிட்ட பிளே டைம் வந்து டிவி அண்ட் ரன்னிங் அரவுண்ட். வி ஆர் இன் அபார்ட்மெண்ட், ஸோ வெளியில போய் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இடம் இல்லை. ஸோ ம். ஹிம்செல்ஃப் ஹி ஹஸ் ஹிஸ் பிளே அண்ட் ஸ்டஃப் அட் ஹோம். அப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் பிளேயிங். அப்ப அது எல்லாமே நாங்க படுக்கிற தான் அவன் படுப்பான். ஸோ இல்லாட்டி படுக்க ம். மாட்டான். அப்படி இருந்தாலும் அவன் டைம் ஜெனரல் 10:30. ஸோ அப்ப அதுக்கு அவன் அவன் ஈவினிங்ஸ்ல நெப் ஒன்று எடுப்பேரா இல்லாட்டிக்கு இந்த மாதிரி? ஓஹா இவ்வளவு கஷ்டப்பட எடுக்க மாட்டான். ம்ஹும். முந்தி எடுக்கிறவன், பட் நவ் எங்களை தூங்க வச்சுட்டு அவன் அனுப்பிடுவான். வி ட்ரை டு வி ட்ரை டு வித் ஹிம் ஒரு நப் எடுக்க ட்ரை பண்ணுறது, அவன் எங்களை தூங்க வச்சுட்டு அவன் அனுப்பிடுவான். ஒரு நெப் ஒன்று எடுத்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பிறகு. ஃப்ரெஷ்னஸ் வரும். ஸோ ஃபுல் ட்ரை கொடுக்குறத நான் தூங்கிடுவேன், அப்புறம் அவன் அனுப்பிடுவான். அதான் நடக்கிறது விட்டு. ஸோ பாவம் ஆக்சுவலி வித் சேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவனுக்கு பிடிச்ச மிருதங்கம் இருக்கிறது. மண்டேஸ்ல ஈவினிங்ல மிருதங்கம் போடுறது. ஸோ ஹி லவ்ஸ் இட் லைக் சம்திங் அவுட் ஆஃப் ஓகே ஓகே. ஸ்டடீஸ்னு. அப்ப அது வருது. அப்ப இப்ப இந்த இந்த வீக்ல என்ன பிரச்சனைன்னா, எல்லாம் ஸ்கூல் எல்லாம் லீவு தானே. அப்ப கிளாஸஸ், இந்த மிருதங்கம், ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேன்சல். அப்ப he is not playing much. ஆ So ரைட் ரைட். that's one of the things. Anyways, Richi, நான் இது பார்த்துட்டேன். நான் நீங்க அனுப்பி விடுங்க. அப்புறம் நான் நாளைக்கு when he's like actually little free and you are free, I'll fix the class. அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஓகே. டைம் அவருக்கு டைம் எப்படி சூட்டபிளா இருக்கும்? ஏன்னா பிசிக்கலா விட ஆன்லைன்ன்றது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாடி பெரிய விஷயம் இருக்காது. பாவமாங்க. ஸோ true, அவர் true, அவர்கிட்ட true that, true that. அவர்கிட்ட என்ன சொல்றது, மைண்ட் செட்டை பார்த்து டைம் ஷெட்யூல் I'll பண்ணிக்கோங்க. fix it. எனக்கு Sure, sure, பிரச்சனை இல்லை. எனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுவேன், மற்றபடி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி sure, teacher. செய்யலாம் தானே. ஸோ எந்த Sure, கிளாஸ் teacher. அவனுக்கு Okay. ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாதீங்க ஆளுக்கு. Sure, teacher. Sure, sure. அவன் ஓகே ஓகே சொன்னப்பறம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே சரி. டீச்சர், தேங்க்ஸ். ஓகே ஓகே. தேங்க் தேங்க்யூ. யூ. ஓகே பாய்.